அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மணிப்பூரில் கடந்த ஓராண்டாக அமலில் இருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு இதழில் வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். மணிப்பூரில் கடந்த ஓராண்டாக அமல்படுத்தப்பட்டிருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. அன்புவேல், மணிப்பூர் மாநிலத்தில் 2023 மே மாதம் குக்கி மற்றும் பழங்குடியின மக்களிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில மணிப்பூர் மாநிலத்துல சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறை நீடித்த நிலையில கடந்த 2025 பிப்ரவரி 13 அன்று மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பதவி வகித்து வந்த பிரேன் சிங் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததோடு மணிப்பூர் மாநிலத்துடைய அமைச்சரவையும் கலைத்து அதற்கான கடிதங்களை மணிப்பூர் மாநில ஆளுநரிடம் வழங்கினார். மணிப்பூர் மாநில ஆளுநர் உடனடியாக அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டதோடு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைக்க பரிந்துரை என்பதை வழங்கியிருந்தார். இந்த பரிந்துரையின் அடிப்படையில பிப்ரவரி 13, 2025 நள்ளிரவு முதல் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது மணிப்பூர் மாநிலத்துல அமலுக்கு வந்தது. கிட்டத்தட்ட ஓராண்டுகள் என்பது மணிப்பூர் மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்ல இருக்கக்கூடிய நிலையில அது பல்வேறு காலகட்டங்கள்ல நீட்டிப்பு எல்லாம் செய்யப்பட்டது. இந்த நிலையிலே நேற்றைய தினம் டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மணிப்பூர் மாநில மூத்த தலைவர்களுடனான ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துல மணிப்பூர் மாநிலத்துல புதிய முதலமைச்சராக கேம்சன் சிங் பதவியேற்பார் என்றும் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதே நேரத்துல புதிய அமைச்சரவையும் மணிப்பூர் மாநிலத்துல விரைவில் ஆட்சி பதவியேற்பார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகியுள்ளது. இந்த நிலையிலே மத்திய உள்துறை அமைச்சகமானது ஒரு அரசிதழ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசிதழ்ல மணிப்பூர் மாநிலத்துல கடந்த ஓராண்டாக அமலில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது திரும்ப பெறப்படுவதாகவும் அதே நேரத்தில் இந்த திரும்ப பெறக்கூடிய அரசிதழ் என்பது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலம், குறிப்பாக அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில வடகிழக்கு மாநிலங்கள் சுமூகமான நிலை இருக்கிறது என்ற சூழலை உருவாக்கக்கூடிய வகையிலே மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை பாஜக தலைமை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் புதிய முதலமைச்சரும் தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு அது திரும்ப பெறப்படுவதாகவும் அது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் ஓரிரு வாரங்கள்ல மணிப்பூர் மாநிலத்துல புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. 2027 மணிப்பூர் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அடுத்த ஓராண்டுக்கு மணிப்பூர் மாநிலத்துல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் பல்வேறு முக்கிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பாஜக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது திரும்ப பெறப்பட்டது உள்துறை அமைச்சகத்தால் அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.